போகிறோம்னா ஸ்வீட் பூரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் பண்ணையில் கொஞ்சோண்டு மாவு மிச்சமாயிடும். அந்த மிச்சமான மாவை வச்சு எப்படி ஒரு நல்ல ரெசிபி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து யூஸ்வலாக எங்கள் வீட்டில் எப்போவுமே இதை செய்வாங்க. இது ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வேண்டிய நீங்கள் சப்பாத்தி மாவு பிணைஞ்சு இதை செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வந்து காலையில் சப்பாத்தியோ பூரியோ போட்டோம்னா கொஞ்சோண்டு மாவு வந்து மிச்சமாயிடும். அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சோண்டு மாவு எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் இன்றைக்கி. இதை வந்துட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு மாதிரி நல்லா கெட்டிமாக தேய்க்கக்கூடாது, பூரிக்கு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பூரி மேக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது எதுக்குன்னா வந்துட்டு குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய பூரியாகவே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கப் இருந்துச்சுன்னா நீங்கள் குட்டி குட்டி பூரியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா பூரியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீன்வைல் வந்து நம்ம ஜீரா காய்ச்சலாம், தனியாக சுகர் சிரப் காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, எவ்வளோ ஜீரா வேணுமோ அவ்வளோ அளவுக்கு. நான் இப்போ இந்த கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு வேணுன்னா இதில் 2 ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடு பூரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்படி எல்லா பூரியும் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் பிரெட் எல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஸ்வீட் பூரி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா இது பண்ணி முடிச்சுட்டு மேலால் பால்கோவா கூட வச்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா பூரியும் நான் சுட்டு எடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் கிச்சன் டவலோ இல்லை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டுக்கோங்க. எண்ணெய் ஃபுல்லாக வடியட்டும். இந்த எண்ணெய் ஃபுல்லாக வடிகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த பூரி எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு நம்ம காய்ச்சினதில் இது வந்து இந்த மாதிரியே பொல்லியே இருக்காது, சொத சொதன்னு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சர்க்கரை பாகில் ஊற ஊற இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்வீட் பூரி தயாராகிடுச்சு. இன்னைக்கு பார்த்த ஸ்வீட் பூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் ஃபேஸ்புக் பேஜ் கூட கனெக்ட் ஆகிருங்க. ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டில் தென் பாய்.